தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி கோவை அன்னூரில் இருக்கக்கூடிய பெண் காவலருக்கு தற்போது கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கு நீடித்திருக்கும் நிலையில் துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் காவலர்கள் போன்றவர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை சில மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது பெண் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்வதற்காக என்னுடைய செய்தியாளர் குருசாமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். குருசாமி, இதனுடைய மேலதிக விவரங்கள் என்ன? தமிழா, கோவையை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில், தமிழகத்திலேயே இரண்டாம் இடத்தில் இந்த கொரோனா பரவலானது இருந்து வருகிறது. இதுவரை 133 பேருக்கு கொரோனாவானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இதுவரை 54 பேர் சிகிச்சை முடிந்து திரும்பி இருக்கிறார்கள். மற்றவர்கள் கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே தொடர்ச்சியாக இந்த கொரோனா பரிசோதனையானது பரவலாக அனைத்து பகுதிகளிலுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர், கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் 53 பேருக்கு காவலர்கள் மற்றும் தன்னார்வலர் உட்பட ஒரு 50 பேருக்கு கொரோனா பரிசோதனையானது நடத்தப்பட்டது. இந்த கொரோனா பரிசோதனையுடைய முடிவுகள் வெளியே வந்திருக்கிறது. இதில் இந்த 53 பேருக்கு பரிசோதனை செய்ததில் ஒரே ஒரு பெண் காவலருக்கு மட்டும் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெண் காவலர் காவல் நிலையத்திற்கு செல்லவில்லை. இவரது பணி அன்னூர் அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சோதனை சாவடியில் இவருக்கு பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர் கடந்த 1 வார காலமாக அந்த சோதனை சாவடியில் தான் பணியாற்றி வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது அவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெண் காவலர் அன்னூரில் இருந்து தற்போது கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனிடையே பணியாற்றிய மேலும் ஒரு 4 காவலர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பெண் காவலரின் அவரது குடும்பத்தினுடைய அன்னூரில் 53 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் தற்பொழுது பெண் காவலர் ஒருவருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்டோம். தங்களுடைய விவரங்களுக்கு